எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. நான் உங்கள் ஜோதிட ஞானி ஏஎல் சூர்யா. இன்னைக்கு ரொம்ப ஒரு சிறப்பான நாள். டுடே இஸ் a ஸ்பெஷல் டே. எதிர்காலத்துல அது மிக மிக சிறப்பான நாளாக இருக்கும். இன் ஃபியூச்சர் இட் வில் பி a வெரி வெரி ஸ்பெஷல் டே. அது என்ன? சரி, ரொம்ப சஸ்பென்ஸ் வேண்டாம். டுடே இஸ் மை பர்த்டே. இன்று எனது பிறந்த நாள். சிறப்பான உங்களுடைய வாழ்த்துக்களுடன் மற்றும் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடமிருந்து எந்த வருஷமே எனக்கு வந்தது கிடையாது. இந்த வருஷம் எனக்கே ஆச்சரியம். என்னுடைய மெயிலுக்கு அவங்களுடைய அட்மின்ல இருந்து, நரேந்திர மோடி அவர்களுடைய அட்மின்ல இருந்து எனக்கு ஸ்பெஷலா ஒரு மெயில் பர்த்டே விஷ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம். அது வந்துட்டு, அதாவது சிஸ்டம் ஜென்ரேட்டட் மெயில் கிடையாது, அட்மின்ல இருந்து அனுப்பியிருக்காங்க. எனக்கே ஆச்சரியம். அதாவது திரு நரேந்திர மோடி அவர்களுடைய பிறந்த நாளுக்கு நான் ஒரு வாழ்த்து மடல் எழுதி அனுப்பியிருந்தேன். அப்போ ஒரு சமீபமா அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்சனல் செக்ரட்டரி வந்து எனக்கு ஒரு மெயில் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. இது மாதிரி வந்து நாங்கள் வந்து மோடிஜிட்டு நாங்கள் வந்து காமிச்சோம், ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவர் வந்து அப்படின்னு சொல்லிட்டு, இட் மோட்டிவேட்ஸ் ஹிம் a lot அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மெயில் வந்திருந்தது. அதன் காரணமா என்னன்னு தெரியல, பிரதமர் கிட்ட இருந்து வந்தது ஒரு பெரிய கிரீன் சிக்னலா வந்து நான் எடுத்துக்கிறேன். இனிமே நம்ம தொடர காரியம்லாம் மிகப்பெரிய ஜெயமாக போகுதுன்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, திரு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஜோதிடருக்கு அரசு பதவி கொடுக்க போறார். அவருடைய ஆஸ்தான ஜோதிடர் ராதன் பண்டித் அவர்களுக்கு அரசு பதவி சிறப்பு அதிகாரியாக அவர் நியமிச்சிருக்காரு. அதற்கு எதிர்கட்சிகள் கடுமையான கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள். அது சரியா தவறா அப்படிங்கிறது தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். என்னை பொறுத்த வரைக்கும் அது சரின்னு சொல்லுவேன். நான் ஒரு ஜோதிடர் அப்படிங்கிறதுனால அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு நினைக்காதீங்க. அதாவது அவருடைய கைடன்ஸ் வந்து நிச்சயமா விஜய்க்கு இருந்திருக்கும். அவருடைய வீடியோஸ் நான் பார்த்தேன். அவர் வந்து ஜெயலலிதாவுடன் சசிகலாவோடலாம் இருந்ததா நம்ம வந்து கேள்விப்பட்டோம். உண்மைதான், அதெல்லாம் இருந்தாரு. அதற்கு பிறகு அவர் சிங்கப்பூர்ல செட்டில் ஆனார் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் டெல்லியில அவருக்கு நிறைய தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க. எது எப்படியோ, என்ன மாதிரி அவருமே ஒரு கன்சல்டன்ட், அதாவது ஒரு பயிற்சியாளர், ஒரு ஜோதிடர் மட்டும் கிடையாது. அவரோட வீடியோல பாக்குறேன், நான் உங்களை வந்து ஒரு அண்ணனா நான் வழி நடத்துவேன், தம்பியா நான் வழி நடத்துவேன், அதை கேட்ட சன்மானமும் நீங்க கரெக்டா எனக்கு கொடுத்துடணும், 10% உங்களுடைய லாபத்தில இருந்து கொடுக்கணும், அப்பதான் உங்களுக்கு நான் ஏதோ தியானம் சொல்லி தருவேன். அதற்கு பாசிட்டிவான கமெண்ட்ஸும் வரும், நெகட்டிவான. இப்போ இரண்டு சார்ந்த பீப்புளும் இங்க இருக்காங்க. வந்துட்டு ஒருத்தவங்க வந்து அதை வந்து ஃபோர்ஜரின்னு வாங்க. இப்போ பாத்தீங்கன்னா வந்து பிரபல பத்திரிகையாளர் வந்து, அவர் பேரை நான் சொல்ல விரும்பல, இந்த பதவி கொடுக்கறதுக்கு அவர் கடவுள் மறுப்பாளர்னு சொல்றாரு. அவங்களாம் ஜோதிடர் எல்லாம் வந்து போலி ஜோதிடர் அப்படின்னு சொல்றாரு. அப்படி பார்த்தா இங்க போலி மனுஷங்களே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஜோசியம் ஜோதிடம் உண்மை. ஆனா இப்ப என்ன தெரியுமா மாறு தட்டிக்கிறாங்க பலரும், என்ன தெரியுமா மாறு தட்டிக்கிறாங்க? இப்போ ஷெல்வி எல்லாம் வந்து இப்பதான் சொல்றாரு 100 110 இடம் ஜெயிப்பாரு அப்படின்றது இப்பதான் அவர் சொல்றாரு, தவிர முன்னாடி சொல்லவே இல்லை அவரு. ஷெல்விலாம் இப்ப எல்லாரும் பறைசாற்றிக்க கூடாது, நான் அப்பவே சொன்னேன்னு. நிறைய பேர் என்ன சொன்னீங்க அப்படின்னா, முதல்வர் ஸ்டாலின் தான் மறுபடியும் முதல்வரா வருவாருன்னு பல ஜோதிடர்கள் சொல்லிட்டே வந்தாங்க. அந்த சமயத்துல அவருடைய ஆஸ்தான ஜோதிடர் மட்டும் விஜய் தான் அடுத்த முதலமைச்சரா வருவாரு அப்படின்னு கன்ஃபார்மா சொன்னாரு. அதுல நான் மறுத்தேன், என்னன்னா 200 இடங்களுக்கு மேல் வெல்வாருன்னாரு. அதெல்லாம் ஆல்வான்னு சொல்லியிருப்பேன். ஆனா அவர் சொன்னபடி முதலமைச்சராக விஜய் வந்து விட்டார், ஆட்சி கட்டிலில் அமர்ந்து விட்டார். இப்போ ஒரு வயதான ஒரு ஜோதிடர் பாத்தீங்கன்னா, பேர் எனக்கு தெரியல, பிரணவ மந்திரம்னு ஒரு சேனல் நினைக்கிறேன். அவர் என்ன சொன்னாருன்னா, இப்ப எல்லாரையும் மாத்தி மாத்தி பேசுறாங்க. அதாவது மத்தியத்துல வந்து அவர்களுடைய கூட்டணியோட, அவங்களுடைய சப்போர்ட்டோட தான் இங்க ஆட்சி அமைக்கப்படும் அப்படின்னு சொன்னார் அவரு. வயதான ஜோதிடர் அவரு. ஆனா இப்ப அவருமே பறைசாற்றிருக்காரு, நான் தான் முதல்ல சொன்னேன், நான் தான் சொன்னேன் அப்படின்றாங்க. அண்ட புழுகு ஆகாச புழுகு. அதே போல பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முதலமைச்சராக வெல்வார் அப்படின்னு ஒரு சார்பான ஜோதிடர்கள் சொல்லிட்டு தான் வந்தாங்க. ஒரு சிலர், இவரோட சேர்த்து ஒரு சிலர் மற்றும் தான் இவரு முதலமைச்சர் விஜய் வந்து முதலமைச்சரா வருவார் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இவரோட கைடன்ஸ்ல தான் பாத்தீங்கன்னா விஜய் வந்து திருச்செந்தூர் போயிருந்தாரு, ஷிரடி போயிருந்தாரு, அப்புறம் வேளாங்கண்ணி போக வேண்டியது போகல, கேன்சல்டு. எதிர்கட்சிகள் கண்டனம் தெரிவிச்சா கூட பரவாயில்ல, பிரேமலதா அவர்கள்லாம் வந்து ராஜகுருவாக இருப்பவரை எப்படி நீங்க வந்து அரசு அதிகாரியா நியமிக்கலாம்? வன்னி அரசு பிசிகா கட்சியில இருந்து பாத்தீங்கன்னா அவங்கலாம் வந்து கடுமையா கண்டிக்கிறாங்க, சிபிஐ சிபிஎம் எல்லாம் கண்டிக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், பெரும்பான்மையா, அதாவது இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து என்ன பேசுறாரு அப்படின்னா, சட்டசபையில பெரும்பான்மையா நீங்க ஜெயிக்கல, 35 கிட்டத்தட்ட 34% ஓட்டு ஜெயிச்சிருக்கீங்க,
பாக்கி 65% மேல மக்கள் உங்களுக்கு எதிராக வாக்களித்துள்ளார்கள். அதனால பெரும்பான்மையா ஜெயிச்சோன்னு சொல்லாதீங்க அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் நல்லா பேசினார். இன்னைக்கு அவருடைய ஸ்பீச் கேட்ட ரொம்ப நல்லா இருந்தது. எது எப்படியோ ஒரு 107 இடம் மெஜாரிட்டியா ஜெயிச்சிருக்காரு. அப்போ அவருடைய அரசு, அவருடைய மினிஸ்ட்ரி, அவருக்கு எல்லா விதமான தார்மீக உரிமையும் உள்ளது. அதாவது யார அவருடைய சிறப்பு அதிகாரியா நியமிக்கணும்ன்றது இவங்களை கேட்டுட்டுலாம் அவர் நியமிக்க முடியாது. அவருக்கு யார் ஃபேவரட்டா இருக்காங்க, யார் இப்போ ஒரு மனிதன் முன்னேறணும் அப்படின்னா ஒரு கன்சல்டன்ட் தேவை, ஆலோசனை தேவை. இப்ப நம்ம துறையில எடுத்துக்கோங்க, நான் பல பேரை பார்த்திருப்பேன். பலர் என்ன தெரியுமா செய்வாங்க, வந்தாங்களா ஒரு பிரச்சனைக்கு வருவாங்க, அந்த பிரச்சனை சரியாயிடுச்சா, அந்த பிரச்சனை சரியானோன்னு நம்மளை தூக்கி போட்டுருவாங்க, மறந்துடுவாங்க. அதற்கு பிறகு ஒரு தலை போற ஒரு பிரச்சனை வரும், அப்பதான் மறுபடியும் வருவாங்க. என்ன சொல்லுவாங்க, நான் 100 கோடி ரூபாய் சம்பாரிச்சேன், உங்களுக்கு நான் ஒரு 1 கோடி ரூபாய் தரணும்னு நினைச்சேன், ஆனா தர முடியல, இப்ப மறுபடியும் தலைய சுத்தி பிரச்சனையா இருக்குன்னு வருவாங்க. அந்த விதத்துல விஜய பாராட்டலாம். அதாவது அவருக்கு ஆலோசகரா இருக்காரு, அவருக்கு வளர்ந்துட்டோம், நாம ஜெயிச்சிட்டோம்னு பல பேர் எட்டி வச்சிருவாங்க. அந்த செயல்பாடை செய்யாம, அது ஒரு கர்மான்னு கூட சொல்லலாம், செய்யாம அவருக்கு மரியாதை கொடுத்து ஒரு பதவி வழங்குவது ரொம்ப நல்ல விஷயம் தான் சொல்லுவேன். ஏன்னா ஆல்ரெடி ஜோதிடர் பாத்தீங்கன்னா தாவேகா கட்சியில செய்தி தொடர்பாளராகவும் கட்சியில பதவி வகிச்சிருக்காரு. அப்போ தவறு ஏதும் கிடையாது. இதுல கேஸ் எல்லாம் வேற போட்டிருக்காங்க. ஆனா ஒண்ணு, விஜய் முதலமைச்சர் ஆனாலும் ஆனாரு, ஒவ்வொரு ஜோதிடரும் ஒரு ப்ரெடிக்ஷன், அப்பா முடியல, அவருக்கு ஆயுள்ள கண்டம், அவர் 2031லயும் அவர் தான் முதல்வர். ராதன் பண்டித் என்ன சொல்றாரு, இன்னும் 50 வருஷம் அவர் தான் முதலமைச்சர், விஜய் தான் முதலமைச்சராக தமிழ்நாட்டுக்கு திகழ்வாருன்னு சொல்றாரு. இது காமெடி என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா ஜோதிடர்கள் ஒருத்தரும் அவர் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட நேரத்தை வச்சு சொன்னாலும் நான் என்ன சொல்வேன்னா, சர லக்னம் வேகமாக ஓடக்கூடிய லக்னம், எதையுமே வேகமா முடிவெடுக்கும், வேகமா புடிங்கிட்டும் போயிடும். ஸ்திர லக்னம் தான் கான்ஸ்டன்டா இருக்கும். அதாவது தேவைப்படும் போது வேகமாகவும் அதே வேளையில் நிதானமாகவும் செயல்படக்கூடிய லக்னம் பாத்தீங்கன்னா ஸ்திர லக்னம்னு சொல்லுவோம். இப்ப உபயம் பாத்தீங்கன்னா அப்படியே ஒண்ணு உட்கார்ந்தா உட்கார்ந்துரும், திடீர்னு எந்திரிச்சா எந்திரிக்கும். பெட்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா பெஸ்ட் ஸ்திரம். அப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி லக்னம் மாறிக்கொண்டே இருக்கிறது. இவர் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட நேரம் மிதுன லக்னம் ஒரு ரிஷபத்துல எடுத்திருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். அதே போல ஷெல்வி எல்லாம் பாத்தீங்கன்னா இவரோட ஜாதகத்துல நீசபங்க ராஜயோகம் இருக்கு, விபரீத ராஜயோகம் இருக்கு அப்படிலாம் சொல்றாரு. தெருவுல போற 10 பேருக்கு கூட நீசபங்க ராஜயோகம் இருக்கும். அதே மாதிரி கடகராசி பாத்தீங்கன்னா தெருவுல போற 10 பேருக்கும் கடகராசி இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதகத்தை வச்சு எவ்வளவு பெரிய ஜோதிடரா இருந்தாலும் இவரு எதிர்காலத்துல பிரைம் மினிஸ்டரா வருவாரு அப்படின்னு பிறந்த உடனே கணிக்கவே முடியாது. அதே போல இவர் பிறந்த உடனே சீஃப் மினிஸ்டரா வருவாருன்னு எப்பேற்பட்ட ப்ரெடிக்ஷன் கொடுக்கக்கூடியவங்களாலையும் அதை கணிக்கவே முடியாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. அதே போல நான் கேள்விப்பட்ட நியூஸ் என்னன்னா, இவரு 41 பேர் கரூர்ல செத்து போன பிறகு, இறந்து போன பிறகு கிட்டத்தட்ட 50 பேர் இறந்து போயிட்டாங்க. இவர் ஒரு சிறப்பான ஒரு பரிகாரம் பண்ணியிருக்காரு. எங்க கோவால பண்ணாருங்கிறாங்க. கிட்டத்தட்ட 108 ஐயர்களை வைத்து வேதங்கள் முழங்க அங்க சிறப்பான யாகம் நடத்தி இருக்காங்க அந்த இறந்து போனவங்களுக்காக. அதெல்லாம் பண்ணிருப்பாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் நடந்திருக்கும். ஆனா வெளியில நியூஸ் தெரியல. இப்போ முக்கியமா பெரும்பான்மையை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே வந்தாங்க. பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடந்தது, காலையில சட்டசபையில பெரும்பான்மையை நிரூபித்து அவர் வெற்றி பெற்று இருக்கிறார். முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பில் இருக்கலாம். அப்போ கிட்டத்தட்ட 144 பேரு அவருக்கு ஓட் பண்ணி இருக்கிறாங்க. 22 பேர் அவருக்கு எதிராக ஓட் அளிச்சிருக்கிறாங்க. 5 பேர் நடுநிலை. இதுல பாத்தீங்கன்னா என்னன்னா, கிட்டத்தட்ட அதிமுக இப்போது 2ஆக பிளவுபட்டு விட்டது. அதாவது எஸ்பி வேலுமணி தலைமையிலான அவர்கள் எல்லாம் ஒரு அங்கம் வகித்து கிட்டத்தட்ட 28 பேரு இவரை தாவேகாவை ஆதரித்து ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ எடப்பாடி என்ன செய்ய போகிறார், எப்படி அதிமுக கட்சியை காப்பாற்ற போகிறார்னு எல்லாம் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இதுல பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் முதல்வர் ஸ்டாலினை போய் பார்த்திருக்கிறாரு, வைகோவை போய் பார்த்திருக்கிறாரு, அப்புறம் நேற்று பாத்தீங்கன்னா திருமாவளவனை பார்த்திருக்கிறாரு, சி.வி. சண்முகத்தை பார்த்திருக்கிறாரு, எல்லாரையும் அன்புமணி ராமதாஸ் அவர்களை போய் பார்த்திருக்கிறாரு, வீட்டிலே போய் பார்த்திருக்கிறாரு. ஆனா பாத்தீங்கன்னா அன்றைக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு எல்லாருக்கும் வணக்கம் வச்சவரு
எடப்பாடி பழனிசாமி வணக்கம் சொல்றாரு. ஒரு மரியாதை நிமித்தமாக அவரை பிடிக்கல, அவர் வந்து எதிராளி அப்படிங்கிறதுல வந்து அவர் வணக்கம் தெரிஞ்ச போது ஒரு மரபுக்காக விஜயும் வணக்கம் சொல்லியிருக்கலாம். ஆனா வணக்கமே சொல்லல. இத்தனைக்கும் வயதில் கிட்டத்தட்ட 72 வயதில் மூத்தவர் அப்படின்ற ஒரு மரியாதைக்காவது வணக்கம் சொல்லியிருக்கலாம். அவரை மட்டும்தான் போய் பார்க்கல. எடப்பாடி பழனிசாமியை மட்டும்தான் போய் பார்க்கல. இதுவே ஒரு புதிய விஷயம். இந்த மாதிரி போய் பார்க்கிறது அப்படிங்கிறது ஒரு கூல் டவுன் பண்ற மாதிரி. அப்போ எடப்பாடி பழனிசாமியும் பார்த்திருக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். அதே போல வைகோ அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 6 மாச காலம் அவகாசம் கொடுங்க, அவருக்கு 6 மாசம் வெயிட் பண்ணி பார்ப்போம், அவருடைய கொடுத்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றுறதுக்கு ஒரு 6 மாசம் ஆகும், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. சரி, வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். அதாவது 6 சிலிண்டர்லாம் எப்படி கொடுக்க போகிறார் அப்படின்றது பெரிய கேள்விக்குறி. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரியே இப்ப ஜோதிடர்களை ஒரு பிரபல பத்திரிகையாளர் போலின்னு சொல்றாரு. நான் முன்கூட்டியே சொன்னேன், லாக்டவுன் வருவதற்கான ஆயத்தங்கள் நடைபெறும்னு சொன்னேன். இப்போது நமது பாரத பிரதமர் என்ன சொல்றாரு, அவருடைய பாதுகாப்பு படை இருக்குல்ல, அதையே பாதியா குறைச்சிட்டாரு. ஏன் கேட்டா பெட்ரோல் சிக்கனம் பண்ணணுங்கிறாரு அவரு. அதே போல பள்ளிகளுக்கெல்லாம் ஆன்லைன் கிளாஸஸ்க்கு மாறுங்கன்றாரு. ஏன்னா அங்க போர் நடைபெறுவதன் காரணமாக இங்கே கச்சா எண்ணெய் நெருக்கடியாக உள்ளது. அப்போ வேற வழி இல்ல. நான் சொல்லியிருப்பேன், ஏத்துற மாதிரி வரும். ஒரு சந்தர்ப்பத்துல பெட்ரோல், டீசல், கேஸோட விலை எல்லாம் ஏத்தாம கட்டுப்படி ஆகாது. எண்ணெய் நிறுவனங்கள் ஆல்ரெடி இப்போ பயங்கரமா லாஸ்ல தான் போயிட்டு இருக்கதா சொல்றாங்க. அப்போ நாம சொன்னபடியே பாத்தீங்கன்னா இப்போ லாக்டவுன் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா முன்னாடியே பேசியிருப்பேன். அதே போல கடவுள் கிடையாது. 10 சொல்றோம் அப்படின்னா என்ன வந்து உன் முகத்துல கரிய பூசிக்கோ அப்படிலாம் சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், 5 வருஷம் முழுமையான ஆட்சியை கொடுக்க போகிறாரா விஜய்? அதை தான் நான் வேடிக்கை பார்க்கிறேன். வந்து 6 மாசம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி செவ்வாய் சனி பகை, அநியாயத்துக்கு பகை. அதாவது சூரியன் எல்லாம் சொல்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா எப்படி ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, கும்பத்துல ராகு இருக்கு. இப்போ விஜய் வந்து ராகுவோட அம்சம்னு சொல்லுவேன். அதாவது அவரு 4ஆம் நம்பர் 22. அப்போ ராகு அம்சம் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு பிம்பம். அதாவது ராகுன்னா படம் எடுக்கிறது. இப்போ பிலிம்ல இருக்கிறவங்க, இந்த மாய தோற்றத்துல இருக்கிறவங்க, மீடியால இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ராகு அம்சம் பொருந்தியவர்களா இருப்பாங்க. இப்ப நட்சத்திரம்ன்றோம், சினிமாக்காரர்களை, சினிமா ஹீரோஸை நாம நட்சத்திரம்னு சொல்றோம். அப்ப நட்சத்திரம்னா எப்போ பார்க்க முடியும்? நட்சத்திரத்தை இரவு தான் பார்க்க முடியும். அதற்கு பிறகு நட்சத்திரம் காணாம போயிடும். அப்ப பாத்தீங்கன்னா கும்பத்தில் ராகு சுயசாரம் வாங்கியிருக்கு, சிம்மத்தில் கேது சுயசாரம். இது 20 வருடத்திற்கு ஒரு முறைதான் நடைபெறும். அப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு போய் பார்த்துக்கோங்க. அப்போ எல்லாருமே விஜய்க்கு ஒரு மாய தோற்றத்தில், ஒரு மாய பிம்பத்தில், ஒரு திரை கவர்ச்சியில் ஏதோ ஒண்ணு செய்வாரு அப்படின்னு அந்த கிரக சார அமைப்பு அவருக்கு ஓட்டு அளிக்க வைத்து விட்டது. மக்கள் எல்லாமே இந்த டிசம்பருக்கு மேல இந்த ராகு என்ன பண்ணுவாரு, கும்பத்துல இருந்து மகரத்துக்கு வருவாரு. அவர் இறங்குறதுக்கு ஏன்னா அவரு ஆன்டி கிளாக் வைஸ். அப்போதான் மக்களுக்கு தெளிவு வரும். ஐயோ தெரியாம போட்டுட்டோமோ அப்படின்னு நினைக்கலாம், ஒருவேளை நினைக்கலாம். அப்போ இப்ப பாத்தீங்கன்னா ஒரு விதமான மாய தோற்றத்தில், ஒரு பிம்பத்தில் திரை கவர்ச்சியை வச்சு ஓட்டு போட்டிருக்காங்க. மக்கள் எல்லாம் உங்களை, விஜயை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். ஏன் மூஞ்சில நான் ஏன் கரியள்ளி பூசிக்கணும்? இப்போ பாலாஜி ஹாசன் பிரபல ஜோதிடர், அவர்லாம் ஸ்டாலின் தான் வருவாரு, 160ல இருந்து 170 வருவாருன்னாரு. அவர் மூஞ்சில போய் கரிய பூசி சொல்லுங்க. பல பேர் சொன்னாங்க. ஒரு ஜோதிடர், வயதான ஜோதிடர், எனக்கெல்லாம் அமைச்சிருப்பாங்க. பாத்தீங்கன்னா மில்லியன் கணக்குல ஷார்ட்ஸ் வந்து மில்லியன் கணக்குல வியூஸ் போச்சு. அவர்லாம் ஸ்டாலின் தான் முதல்வரா வருவாருன்னாரு. இன்னொருத்தர் எனக்கு தகவல், நான் கனவுல பார்த்தேன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி பொறுப்புல வந்து ஏத்துக்கிறாரு, அவர் தான் முதல்வரா நான் வந்து கனவுல பார்த்தேன் அப்படின்னு ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. அதனால அப்படிப்பட்டவர்கள்லாம் கறி பூசிக்கோங்க. நான் தான் முதலே சொல்லிட்டேனே, யாருமே எதிர்பார்க்காத என்ன பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் ஆட்சி செய்யறாரா அதை நான் பார்க்க போறேன். அப்பதான் அது முழுமையான ஆட்சி, முழுமையான முதல்வர். 6 மாசத்திலே அவுட்டு, இல்ல ஒரு வருஷத்திலே அவுட்னா he has not fulfilled the post. எந்த தருணத்திலும் நான் அவர்களை மாதிரி யூஸ்வலா ஸ்டாலின் வருவாரு, எடப்பாடி பழனிசாமி வருவாருன்னு சொல்லியிருக்கவே மாட்டேன். நீங்க எதிர்பார்க்காத புதுசா ஒருத்தர் வருவாருன்னு சொல்லியிருப்பேன். இன்னும் பொறுத்திருந்து பாருங்க, நிறைய விஷயம் மாறும், அப்சைட் டவுன் ஆகும். நம்பவே இப்ப யாருமே நம்பி இருக்க மாட்டீங்க விஜய் வருவாருன்னு, பல பேர் நம்பி இருக்க மாட்டாங்களே. அதே மாதிரி
இன்னொருத்தன் புதுசா வருவான், ஆட்சி கட்டிலை பிடிப்பான். வெகு விரைவில் அதற்கான வேலைகள் நடக்கும், பிரபஞ்சம் நடத்தும். சமீபமா ஒருத்தருக்கு ஜாதகம் பார்த்தேங்க. அந்த அனுபவத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது போலி ஜோதிடர்கள் சொல்றாங்கல்ல, இருக்காங்க, எல்லாத்துலயும் இருப்பாங்கல்ல, இருக்காங்க, ரைட், ஓகே, இருக்கட்டும். இப்போ எனக்கு ஒரு ஜாதகம் வந்தது, எனக்கு தெரியாது. நான் எப்பயுமே ஜாதகம் வாங்கும்போது எதுவுமே நான் கேட்க மாட்டேன். ஒன்லி டேட் ஆஃப் பர்த், அந்த டைம் ஆஃப் பர்த், அந்த டீடைல்ஸ் மட்டும்தான் என்னுடைய உதவியாளர் எனக்கு அனுப்புவார். அவங்க பேரு கீர் எல்லாமே எனக்கு அனுப்பிடுவார். மற்றபடி எந்த டீடைல்ஸும் நான் கேட்க மாட்டேன். நானா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் கொஞ்சம் துழாவுவேன். இந்த ஜாதகம் எதுக்கு வந்திருக்கு, என்ன இவங்களுக்கு தேவை, எல்லாத்தையும் துழாவிட்டு எந்த கேள்வியும் இல்ல, ஸ்ட்ரெயிட்டா டைம் கொடுத்தாச்சு, அந்த டைமுக்கு நாம லைனுக்கு போயிடுவோம். அந்த ஜாதகம் பார்க்க வந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த பையனோட அப்பா. கிட்டத்தட்ட 38 வயசு பையனுக்கு, 38 வயசு. என்னுடைய முதல் கேள்வி, நான் பாயிண்ட்ஸ் எழுதி வச்சிருவேன் என்னோட பேப்பர்ல. இந்த இவர் வெளிநாட்டுல இருக்கிறாரு, இவரு இந்த மாதிரி, இவருக்கு திருமணம் ஆகிடுச்சு, ஆகல, இவருக்கு கடன் இருக்கு, எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜாதகம் கரெக்டா டைம் கரெக்டா இருந்ததுன்னா கரெக்டா ப்ரெடிக்ஷன் கரெக்டா வந்துடும். அப்போ எடுத்த உடனே நான் கேட்டது, எனக்கு தெரியாது, அவரு பெரிய பெரிய ஜோதிடர்கள் ஆதித்ய குருஜில இருந்து எல்லாத்தையும் அவர் பார்த்திருக்கிறாரு. நாம ஒரு வீடியோ போட்டோம், ஜோதிடர்களுக்கு சவால்னு ஒரு வீடியோ போட்டோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு இவர்கிட்ட ஏதோ ஒரு சரக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெடிக்ஷன் கேட்போம்னு அவரு பார்த்தாரு. நான் எடுத்த உடனே கேட்டேன், உங்க பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையான்னு கேட்டேன். ஏன்னா நம்மளா சொல்லக்கூடாது, சரி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆயிடுச்சா ஆகலையா, ஏன்னா அவரு ரெக்கார்ட் பண்ணிக்கோங்கன்ட்டேன், நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க, அவர் நீங்களே சொல்லுங்கன்னு. இல்லங்க, இந்த பையனுக்கு கல்யாணம் ஆகுது ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டம், இந்த பையனுக்கு ஆகாது, ஆகிருக்க வாய்ப்பே இல்லைன்ட்டு. அவர் சொன்னாரு, ஆமாங்க கல்யாணம் ஆகல. அது மாதிரி சொன்னேன், வெளிநாட்டுல இருப்பாரு இவரு, வெளிநாட்டுல இருப்பாரு, இவருக்கு அவசர புத்தி ஜாஸ்தி இவருக்கு. ஏன்னா சனி தனுசுல வக்கரமான சனி இருக்கு, அது பக்கத்திலே பாத்தீங்கன்னா சந்திரன் இருக்காரு. சந்திரன் மனோகாரகன், சந்திரன் வேகமா முடிவு எடுக்கக்கூடிய, சனி தொழில்காரகன், தொழிலை தீர்மானிக்கக்கூடிய கிரகம் யாருன்னா சனி, வக்கரமா இருக்குது. அப்போ சமசப்த பார்வையில யார் இருக்கா, தனுசுல இருந்து மிதுனத்துல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன். அப்போ கடக லக்னம். இப்ப விஜய்க்கு சொல்றாங்க கடக லக்னோங்கிறாங்க, கடக ராசி கன்னி லக்னோங்கிறாங்க, இல்ல கடக ராசி கடக லக்னோன்றாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியல. ஆனா நான் நடிகர் விஜய் வீட்டுக்கு நான் 10-12 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நான் வீட்டுல நான் போயிருக்கேன். என்னமோ தெரியல, ஒரு கர்மா, அவர் வீட்டுக்கு நான் போகணும்னு இருக்கு போல இருக்குது. இப்ப இருக்கிற வீட்டுக்கு நான் போயிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், சஞ்சீவ் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர் என்னுடைய உறவினருக்கு ரொம்ப க்ளோஸ். அதை வச்சு வி வென்ட் ஃபார் அ பூஜா. அப்ப இருந்து எனக்கு ஆன்மீகம் ஓட்டிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி பூஜை புனஸ்காரம், எங்கேயோ ஒரு லிங்க்ல பெரிய பெரிய மனுஷங்களை போய் சந்திக்கிறது. அப்போதான் நம்ம சொன்ன பிறகு அவர் சொல்றாரு, நான் ஆதித்ய குருஜி எல்லாம் போய் பார்த்தேன் சார், கல்யாணம் இந்த மாதிரி செவ்வாய் தசை சுக்கிர புத்தி 2027 வரை நடக்குது, அதுக்குள்ள நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாரு அப்படின்னு அவர் சொன்னாரு. பல பேர்கிட்ட பார்த்திருக்காரு, பல பெரிய ஜோதிடர்கள்ட்ட அவர் பார்த்திருக்காருன்றது எனக்கு அப்புறமா தான் எனக்கு தெரியும். எதுக்காக சொல்றேன்னா, திடீர்னு நடுவுல யாராவது பார்த்து என் கடகராசி எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சில பேர் கேட்பாங்க, ப்ரெடிக்ஷன் கேட்பாங்க. அது அப்படி சொல்லவே முடியாது, அது காமனா சொல்ல முடியாது. அதுக்குன்னு ஒரு அருள் வரணும். என்னை பொறுத்த வரைக்கும் அதான் அருள் வரணும். பாயிண்ட் ஜாதகம் வந்த பிறகு நமக்கு தானா அந்த பாயிண்ட் இயற்கை இறைவன் கொடுப்பாரு, பிரபஞ்சம் கொடுக்கும் அந்த பாயிண்ட் அடுறான்னு. அப்ப அந்த பாயிண்ட போட்டுருவோம் நம்ம. மற்றபடி திடீர்னு இப்ப எங்கேயாவது நடுவில் பாக்குறாங்க அப்படின்னா அது கடகராசி, எனக்கு என்ன பலன்னா அது சொல்ல முடியாது, அது கரெக்டா இருக்காது. அதே போலதான் இப்ப பாத்தீங்கன்னா, இவருக்கு பதவியேற்ற நேரம் பாத்தீங்கன்னா நம்ம போட்டிருப்போம். இப்போ அதுல சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு, ராஜகிரகம் சிறப்புன்னு சொல்லியிருப்போம். ஆனா இப்போ ஜோதிடம்ங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு கடல் மாதிரி, இட்ஸ் அன் ஓஷன். தினம் நம்ம என்னதான் இருந்தாலும் நம்மளால கத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்ல நம்ம எங்கேயோ ஒரு இதுல கனெக்ட் பண்ணும் போது இதுவா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா அந்த பையனுக்கு சுக்கிரன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எப்படி அதை கணிச்சேன் அப்படின்னா, அந்த பையனுக்கு செக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்படின்றத எப்படி நான் கணிச்சேன், அவங்க அப்பாட்ட நான் சொல்லும் போது கொஞ்சம் எனக்கு வருத்தமா தான் இருந்தது. 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு, எங்க இருக்காரு, மிதுனத்துல இருக்காரு, அது பக்கத்துல ரிஷபத்துல புதன் இருக்கு. அப்போ ரெண்டும் பரிவர்த்தனை. ரிஷபம் சுக்கிரனோட வீடு, மிதுனம் புதனோட வீடு. அப்போ புதன் வீட்டுல சுக்கிரன் இருக்காரு, சுக்கிரன் வீட்டுல புதன் இருக்காரு. அப்போ ரெண்டும் பக்கத்துல இருக்குது. புதன் என்ன பொறுத்தவரை அலிகிரகம்னு, அலித்தன்மையை கொடுக்கும். அப்போ இப்போ ஆண் பெண்ணுக்கு இடையில இருக்கிறவங்களுக்குலாம் நாம ஜாதகம் பார்க்க தான் நம்மளால அதை கெஸ் பண்ண முடியும், கணிக்க முடியும். அப்போ ரெண்டும் பக்கத்துல இருந்துச்சு அப்படின்னா
12ஆம் இடத்துல இருக்கும் போதே சுக்கிரன் வந்து விரயஸ்தானம். ஆனா 12ஆம் இடம் வெளிநாட்டை குறிக்கும். சுக்கிரன் வந்து 12ல இருந்தா வெளிநாட்டை குறிக்கும். 8ஆம் இடத்துல இருந்தா வெளி மாநிலத்தை குறிக்கும். இந்த மாதிரி டெப்தா போக போக நம்ம அனலைஸ் பண்ணலாம். அப்போ பக்கத்துல புதன் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த செக்ஷுவல் ஓரியன்டட் லைஃப்ல பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதான் அவங்க அப்பா சொல்றாரு, என்னமோ தெரியல சார், வேணாங்கிறான், கல்யாணத்தை பத்தி பேசினாவே வேணாங்கிறான். அப்ப நான் சொன்னேன், இல்லங்க உங்கள்ட்ட சொல்ல மாட்டாரு, ஆனா பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டேன். பிரச்சனை இருக்கு. ஒரு டாக்டர் கூட தெரியாது, ஒரு ஜோதிடர்களுக்கு ஒரு அனுபவம் வாய்ந்த ஞானம் வேணும். ஞானம் எவ்வளவு 30 வருஷம் பாக்குறேன், 40 வருஷம் பாக்குறவன் எல்லாம் பாத்துருக்கேன் நானு. தப்பா அடிப்பானுங்க. ஆனா 2 வருஷம் பார்ப்பான், திடீர்னு 4 வருஷம் பார்ப்பான். பயங்கரமா இருக்கும் அவனுக்கு. சோ ஜோதிடம் என்பது ஞானம் சார்ந்த ஒரு விஷயம். அப்போ இவருக்கு சூரியன் 11ஆம் இடத்துல இருக்குது சிறப்பு அப்படின்னும் போது நம்ம முகநூல்ல போடும் போது பாத்தீங்கன்னா ஒரு ஜோதிடர் எனக்கு அனுப்பியிருந்தார். என்ன அனுப்பியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல சூரியன் இருக்குது, ராஜகிரகம் சிறப்பு தான் சார், இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த சூரியனுக்கு 12ல பாத்தீங்கன்னா சனி உட்கார்ந்து இருக்காரு சார். மிதுன லக்னத்துக்கு 6ஆம் இடமான செவ்வாய் உட்கார்ந்து இருக்காரு. செவ்வாயும் சனியும் சூரியனுக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்து இருக்கிறார்கள். அதனால் இந்த ஆட்சி கலேபரம் தான் சார். அதாவது அவர் என்ன சொல்றாரு, 12ஆம் பாவ கிரகம் இந்த மாதிரி இருக்கிற அமைப்புல, சனியும் செவ்வாயும் இருக்கிற அமைப்புல ஆட்சி நிலையாக இருக்காது. ஒருவேளை ஆட்சி நிலையாக இருக்கும் பட்சத்தில் மக்கள் நிம்மதியாக இருக்க மாட்டார்கள் சொல்றாரு. அதே போலதான் பாத்தீங்கன்னா ஸ்டாலினோட ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சூரியனுக்கு 12ல ராகு உட்கார்ந்து இருக்கும். அப்போ அவருக்கு பாத்தீங்கன்னா பெண்கள் விஷயத்தில், இந்த பாலியல் விஷயத்துல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து அந்த அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்துக்கோங்க, பெண்கள் பாதுகாப்புன்னு, அதனாலே அந்த அரசுக்கு அவப்பெயர் உண்டாயிருக்கும். அப்போ 12ஆம் இடத்துல, சூரியனுக்கு 12ஆம் இடத்துல ராகு இருக்காரு. அதனால் எல்லாவற்றிலும் கலப்படம் இருப்பது போல அனைத்து மனிதர்களும் அனைத்து துறைகளிலும் இருப்பாங்க. நீங்க தான் யாரு பெஸ்ட் அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். மன்னர் ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா முன்ன ஒரு 500-1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அரசர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா ஜோதிடரை தான் ஆஸ்தான ஆலோசகரா வச்சிருப்பாரு. அவர்கிட்ட தான் எந்த ஒரு டிசிஷனும் கேட்பாரு. அது போல வந்துருமோ, ஏன்னா இவங்க கடவுள் மறுப்பாளர்கள். யாரு? வன்னி அரசு அவங்க எல்லாம் வந்து கடவுள் மறுப்பாளர்கள். ஒருத்தர் என்ன சொல்றாரு, சேர சோழ பாண்டியன் காலத்துல அவருடைய மகனுக்கு வந்து ஜோதிடர் என்ன சொன்னாரா, உன்னால ஆட்சி அமைக்கவே முடியாது, உனக்கு அரசருக்கான யோகம் இல்ல, மூத்த மகனுக்கு அரச யோகமே இல்ல, சின்ன பையனுக்கு தான் அரச யோகம் இருக்கு அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்டுட்டு அந்த அரசர் வந்து துறவரம் போயிட்டாராம். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த ஜோதிடர் சொன்னது பொய்க்கிற மாதிரி அந்த சேரனோட மன்னன் பாத்தீங்கன்னா 55 ஆண்டு காலம் வந்து அரசராக ஆட்சி செய்தார். அப்போ ஜோதிடம் பொய்த்தது அப்படின்னு இன்னைக்கு வந்து தமிமும் அன்சாரி பேசியிருப்பார் சட்டசபையில. ஜோதிடம் பொய்த்தது இல்லைங்க, ஜோதிடர் அங்க தோத்து போயிட்டார். ஜோதிடருடைய கணிப்பு தவறி போயிடுச்சு. இது மனித இயல்பு சார், இது ஒண்ணுமே பண்ண முடியாது. என்னை பொறுத்தவரை ராடன் பண்டிட் வந்து அவர் வந்து நல்ல ஒரு அருமையான கன்சல்டன்ட், நல்ல ஆலோசகர். அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறது விஜயோட கையில தான் இருக்கு. அதனால அவரை பக்கத்துல வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு, அவருக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால அவருக்கு பதவி கொடுக்கணும்னு நினைக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு கிடையாது. இதுவே நானாக இருந்தாலும் எனக்கு பிடித்தவர்களை நான் அந்த பொறுப்பில், எனக்கு அதிகாரம் இருக்கிற பட்சத்துல நான் அந்த பொறுப்பை கொடுப்பேன். அதற்கு மற்றவர்கள் முட்டுக்கட்டை போடக்கூடாது, போடவும் முடியாது. இப்ப கேஸ் போட்டிருக்காங்க, தீர்ப்பும் விஜய்க்கு சாதகமாக தான் வரும், ஜோதிடருக்கு சாதகமாக தான் வரும். இப்போ ஒரு ஜோதிடர் பார்த்தேன், பல ஜோதிடர்கள் நமக்கு வந்து பிடிக்கும், எனக்கு நான் பார்ப்பேன், நிறைய பார்ப்பேன். அப்போ பிரபல ஜோதிடர் அவரும் விஜய் கூப்பிட்டுருக்காரு போல இருக்கு, போய் பார்த்திருக்காரு. நான் என்ன கேட்கிறேன், அந்த ஜோதிடர் கிட்ட ஆன்லைன் போட்டு ஒரு நம்பரை போடுறாரு. ஒரு நம்பரை போடுறீங்க, எப்படியும் யாராவது பார்ப்பாங்க, போய் சொல்லுவாங்க வச்சுக்கோங்களேன். விஐபின்னு சொல்லி ஒரு நம்பரை போடுறீங்க. நான் என்ன கேட்கிறேன், அதன சாதாரண மக்களுக்கு ஒரு நம்பரு, விஐபி இவனுக்கு ஒரு நம்பரு. போன் பண்ண போறாங்க, ஏதாவது உங்க உதவியாளர் எடுக்க போறாங்க. உதவியாளர் எடுத்தாங்கன்னா அந்த மினிஸ்டரோட பிஏ பேசுறேன், இன்னாரோட நான் ஆள் பேசுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தகவல் வந்துடும். அதாவது ஏன் மக்களை வந்து நீங்க ஒரு பார்ஷியாலிட்டி பண்றீங்க? அது வந்து பொதுத்தளத்துல ஓப்பனா போடுறது எனக்கு வந்து ரொம்ப ஆக்வர்டா தெரிஞ்சது. அவர் எனக்கு பிடிக்கும், டெப்தா பார்ப்பாரு, தெரியும் எனக்கு. ஆன்லைன் அப்புறம் விஐபி தனி நம்பர், தயவு செஞ்சு அதை எடுத்துருங்க. அதை பார்க்கும்போது என்ன ஆகும், அப்போ இந்த ஆளுக்கு பணம் தான் குறிக்கோள் இருக்குது, நமக்கு சாதாரண மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு தான் நினைப்பாங்க. நான் ஒவ்வொரு நாளும் விஜய் ஆட்சி செய்வதை உற்று நோக்கி கொண்டிருக்கிறேன். நான் மட்டும் இல்ல, மக்களும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும்
அவர் கொடுத்த வாக்குறுதியை எப்படி நிறைவேற்ற போகிறார். அவருக்கு மத்தியத்தில் சென்ட்ரலுடைய சப்போர்ட் வேணும். இப்பதான் சட்டசபை தொடங்கி உள்ளது. திடீர்னு என்.டி. ராமாராவுக்கு பிறகு ரொம்ப ஷார்ட் பீரியட்ல கட்சியை தொடங்கி ஒரு 2.5 வருஷத்துக்குள்ள கட்சியை தொடங்கி ஆட்சியை பிடிச்சிட்டாரு. எப்படி என்.டி. ராமாராவ் பிடிச்சாரோ அதே போல விஜயும் ஷார்ட் பீரியட்ல அவரே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு. இதுதான் நிதர்சனமான உண்மை. அவரே கற்பனை கூட பண்ணி பார்த்திருக்க மாட்டாரு. இப்போ ஆட்சியில உட்கார்ந்துட்டாரு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் தினசரி இப்போ சித்திரை நாளையோட முடியுதுன்னு நினைக்கிறேன். வைகாசி ஆரம்பிச்சிடுச்சோ தினசரி இங்க பாருங்க ஆட்டோமேட்டிக்கா அதிமுக பிளவு வந்துடுச்சு. இன்னைக்கே சட்டசபையில கலையபுரம் ஆல்ரெடி அதிமுக பயங்கரமான கலைவரம் போயிட்டு இருக்குது. அப்போ ஒவ்வொரு நாளும் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் அரசியலுக்கு வந்திருக்க கூடாதுன்னு சொல்லுவேன். ஏன் கேட்டீங்கன்னா ஒரு நடிகராக ஜூஸ் குடிச்சுட்டு கேரவான்ல ஏசில இருந்து ஹீரோ ஷார்ட் ரெடி அப்படின்னா வந்து ஜாலியா இருக்க வேண்டிய லைஃப் இங்க தினம் மண்டை உடையும், பயங்கரமான போராட்டம் வெடிக்கும், நிம்மதியா சாப்பிட முடியாது, நிம்மதியா தூங்க முடியாது, எப்போ எவன் வந்து எங்க ஃபியூஸ புடுங்குவான்னு தெரியாது. இதுல ஒரு ரிஸ்க் ஒண்ணு இருக்கு. அதாவது எந்த வேகத்தில் வந்தாரோ அந்த வேகத்தில் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. அப்போ ஒண்ணுமே செய்யல, நடைமுறைக்கு சாத்தியப்படுத்த முடியல அப்படின்னா அடைச்சி இவ்வளவுதானா. அதான் சினிமா நடிகர்கள்லாம் அப்படியே தூரமா மாய பிம்பத்தோட பார்க்கணும். அவங்கள பக்கத்துல போய் பார்த்துட்டீங்களோ அடைச்சி இவனும் நம்மள மாதிரி மனுஷன் தானா அப்படின்னு மனுஷ புத்தி அப்படிதான் யோசிக்கும். தூக்கி போட்டுருவானுங்க, இவனா அப்படின்னு தூக்கி போட்டுருவானுங்க. அதனால அவரு சொன்னதை ஓரளவிற்கு ஏதோ செயல்பாட்டில் காட்டினால்தான். எப்படி கொடுக்க போறார் 2500 ரூபாய் கையெழுத்து போட்டார். முதல் கையெழுத்து பாத்தீங்கன்னா 200 யூனிட் ஃப்ரீ, அதுவே கோளாறு. முதல் கையெழுத்து இப்போ கலைஞர் உரிமை தொகைன்னு பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது பாத்தீங்கன்னா இந்த 15ஆம் தேதி எப்பயும் கொடுப்பாங்க திமுக ஆட்சி. அதெல்லாம் எப்போ சாத்தியமாக போகுது, 2500 ரூபாய் எப்போ சாத்தியமாக போகுதுன்னு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. என்னை பொறுத்தவரை எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எப்ப வேணா யாரு வேணா மாறுவாங்க. இந்த ஆட்சியில என்னைக்கு வேணா எப்ப வேணா எது வேணா நடக்கும். வந்த வேகத்துல அவர் செயல்பாடு சரியில்லை என்றால் வந்த வேகத்துல அவர் காணாமல் போய்விடுவார். அதுதான் என்னுடைய கணிப்பு. எந்த வேகத்தில் வந்தாரோ அந்த வேகத்தில் அவர் காணாமல் போய்விடுவார் தான் நினைக்கிறேன். நானு பொறுத்திருந்து பார்ப்போம், தொடர்ந்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் தொடர்ச்சியா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இதை போன்று மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களை அபரிமிதங்களாக